வெல்கம் டு chefvsm. நாம் இன்றைக்கி பச்சரிசி மாவில் கொழுக்கட்டை எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை ரெகுலராக தாளிக்கிற மாதிரி கடுகு மிளகாலாம் போட்டு தாளிக்காமல் வித்தியாசமான முறையில் மிளகு ஜீரகம்லாம் 1-2 பொடிச்சு போட்டு தாளித்து செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பால் தான் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க 1 கப்பு மாவை இந்த தண்ணியில் கொட்டி கிளறிக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1.25 கப்பு தண்ணி கரெக்டான அளவில் இருக்குது. மாவு நமக்கு கரெக்டான அளவில் வந்திருக்கு. இப்போ இதை சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். மாவு எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டியாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ இந்த உருண்டைகள்லாம் இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். உருண்டைகள் எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே மாவை கொதிக்கிற வெந்நீரில் கொட்டி கசிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் 5 நிமிஷத்துக்கு மட்டும் வெந்தால் போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை வெந்திருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்கும்போது இந்த கொழுக்கட்டையை எடுத்தோன்னா பிசு பிசுன்னு இருக்கும். அதனால கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு மிளகு ஜீரகம் 2த்தையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2ம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை பவுடராக அடிக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். நான் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு 1-2மாக இருக்கிற மாதிரி பொடி பண்ணி எடுத்துருக்கேன். கொழுக்கட்டை தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்துருக்கேன். இந்த கொழுக்கட்டை நெய்யில் தாளிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் சூடாகிடுச்சு. அதில் இடித்து வச்சுருக்க மிளகு ஜீரகம் 2த்தையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இதில் வேக வச்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சுருக்கோம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே பிடிக்கும். வழக்கமாக நம்ம கொழுக்கட்டை தாளிக்கும்போது கடுகு மிளகாய் போட்டு தான் தாளிப்போம். இது மிளகு ஜீரகமும் சேர்த்து தாளிச்சிருக்கோம். இந்த மலைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி இந்த கொழுக்கட்டை வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் கடையில் கிடைக்கிற பச்சரிசி மாவு, இடியப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு எதில் வேணுமோ செய்யலாம். எதில் செஞ்சாலுமே இந்த கொழுக்கட்டை நல்லாயிருக்கும்.